விசாரணை கைதி மரணம் அடைந்தது தொடர்பான வழக்கில் தூத்துக்குடி மாவட்ட டிஎஸ்பி ராமகிருஷ்ணன் உட்பட 8 காவலர்களுக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடியில் கடந்த 1999இல் வின்சென்ட் என்பவர் வெடிகுண்டு வைத்திருந்ததாக தாளமுத்து நகர் காவல் நிலையத்தில் பொய் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணைக்கு அழைத்து சென்ற இடத்தில் அடித்து சித்திரவதை செய்யப்பட்டு உயிரிழந்ததாக தொடரப்பட்ட வழக்கில் அப்போதைய உதவி ஆய்வாளர் ராமகிருஷ்ணன், சோமசுந்தரம், ஜெயசேகரன் மற்றும் தலைமை காவலர் ஜோசப் ராஜ், பிச்சையா, செல்லதுரை, வீரபாகு மற்றும் காவலர்கள் சுப்பையா, பாலசுப்ரமணியன், ரத்னசுவாமி, சிவசுப்பிரமணியன் ஆகிய 11 பேர் மீது குற்றம் சாட்டப்பட்டிருந்த நிலையில் 25 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த வழக்கின் தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. இதில் தற்போது ஸ்ரீவைகுண்டம் டிஎஸ்பியாக உள்ள ராமகிருஷ்ணன் மற்றும் நில அபகரிப்பு பிரிவில் ஆய்வாளராக உள்ள சோமசுந்தரம் உட்பட 9 பேருக்கு ஆயுள் தண்டனையும் 1000 ரூபாய் அபராதமும் 2 காவலர்களை விடுதலை செய்யும் கூடுதல் அமர்வு நீதிமன்ற நீதிபதி தாண்டவன் உத்தரவு பிறப்பித்துள்ளார். 18/9/1999 அன்று வின்சென்ட் என்பவர் தாளமுத்து நகர் காவல் நிலையத்தில் உள்ள அதிகாரிகளாலும் காவலர்களாலும் தாக்கப்பட்டு மர்மமான முறையில் இறந்ததை அடுத்து சுமார் 9 மாதங்கள் வழக்கு விசாரணை வேகமாக நடைபெற்று 11 குற்றம் சாட்டப்பட்டவர்களில் 9 பேருக்கு ஆயுள் தண்டனையும் 2 பேருக்கு விடுதலையும் அளிக்கப்பட்டுள்ளது.